வணக்கம் நண்பர்களே, விஜயபாயக் பேசுகிறேன். என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குது சார். எப்படி அதை ஆரம்பிக்கிறது? மிக முக்கியமான 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். முதல்ல உங்களுடைய டார்கெட் செக்மெண்ட் என்னது, உங்களோட கஸ்டமர்ஸ் யார், உங்களோட வாடிக்கையாளர் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? இன்னைய ப்ரோக்ராமுக்கான ஸ்பான்சர் ஆர்யா நிதி லிமிடெட். இப்போ இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. என்ன தெரியுமா? லாக்இன் பீரியட். அது 1 மாதம், 2 மாதம், 6 மாதம், 12 மாதம், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் இப்படின்னு லாக்இன் பீரியட் இருக்குது. உங்களோட பணம் பாதுகாப்பாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்ல ரிட்டர்னும் கொடுக்கணும். எப்போ வேணால் எடுத்துக்கலாம், காலையில் போட்டு கூட ஈவினிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஆர்யா நிதி லிமிடெட். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அல்லது லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமர் சொல்கிறது வேர்ட் கால் ஐடியல் கஸ்டமர். சரி, அவங்களோட வயசு என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்குது, அவங்க எதில் ப்ராப்ளமேட்டிக்காக ஃபீல் பண்ணுறாங்க, எதில் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் மார்க்கெட்டே பண்ண முடியும். உங்களோட ப்ராடக்ட்டும் உங்களோட சர்வீசஸும் அக்யூரேட்டாக நீங்கள் இந்த இடத்துல அடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் ரிசர்ச் ரொம்ப 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 முக்கியம். இந்த வாடிக்கையாளர்களுக்கான ஒரு புள்ளி விவரத்தை நம்ம எடுக்கணும். மார்க்கெட் ரிசர்ச்சில் போய் இதுதான் 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 அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது தான் நாம் நம்மளுடைய ப்ராடக்டையோ சர்வீசஸையோ மார்க்கெட்டில் இறக்க முடியும். இதில் இப்போ 2 விஷயத்த நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ மார்க்கெட் ரிசர்ச் போனாலும் எப்பயுமே ஒரு கம்பெனியை நம்பாமல் எப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது செகண்ட் ஒப்பீனியன் போகிறோம், அது மாதிரி இன்னொரு கம்பெனியும் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதனால் மார்க்கெட் ரிசர்ச் ரொம்ப முக்கியம். டார்கெட் மார்க்கெட் உங்களுக்கு முக்கியம். கஸ்டமருக்கு உங்களோட ப்ராஸ்பெக்ட் என்ன பிடிக்குது, அதை உங்களால் குறைஞ்ச காசில் நல்ல சர்வீஸில் நல்ல குவாலிட்டியாக தர முடியுமா அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் உடனே உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம்.